வணக்கம். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை பலத்த வலுவுடன் வக்ரநிலையில் சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சனியின் வக்ரநிலையால் உங்களுக்கு பணமழை பொழியும் ராஜயோகம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தானாகவே நடக்கப்போகும் நல்லதாக என்னென்ன விஷயங்கள் அமைந்துள்ளன என்று சற்று சுருக்கமாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் ராஜயோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த சனி பகவானின் ஆட்சிபலம் என்பது மட்டுமல்லாமல் வக்ரநிலை மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது. மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். கர்மாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி லாபஸ்தானத்திலேயே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற்று ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். என்றாலும் லாபஸ்தானத்தில்தான் சஞ்சரிக்கிறார். அவர் 10ஆம் இடத்தை நோக்கி நகர்வது சாதகமான அமைப்புதான். ஜோதிடசாஸ்திர விதிப்படி ஒரு சுபகிரகம் வக்ரம் அடைந்தால் அசுபபலன்களை கொடுக்கும். பாவகிரகம் வக்ரம் அடைந்தால் அது சுபபலன்களையே நற்பலன்களையே அள்ளிக் கொடுக்கும். சனி இயற்கையிலேயே பாவகிரகம் என்பதால் ஆட்சிபலம் பெற்று வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான நல்லபல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் அள்ளிக் கொடுக்கிறார். மேலும் 10ஆம் இடமென்பது சனியின் மற்றொரு ஆட்சி வீடாகும். அவருடைய ஆட்சி வீட்டை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் இந்த வக்ரசனியால் பெரிய அளவிற்கு சிரமங்களை சந்திக்க வேண்டிய அவசியமில்லை என்பது மட்டுமில்லாமல் அதிர்ஷ்டயோகங்களை பெறுவதற்குதான் வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்துள்ளது. இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா வகையான விஷயங்களிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். மந்தகாரகரான சனி பகவானின் மந்தத்தன்மை மாறி உங்களுக்கு அதிவிரைவில் அதிக அளவிலான துரிதமாக எல்லாவிதமான யோகங்களையும் வாரி வழங்குகிறார் என்பதை ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். மேலும் சனி பகவானின் பார்வையில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களகாரகரான பூமிகாரகரான செவ்வாய் பகவான் பகைகிரகமாக கருதப்படுகிறார். ஆனால் செவ்வாய் பகவானின் பார்வையில் சனி சமகிரகமாக கருதப்படுகிறார். எனவே உங்களுடைய மேஷம் ராசிக்கு அதிக அளவிலான சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட சனி ஆட்சிபலம் பெற்று மிகவலுவாக லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக யோகங்களை பன்மடங்கு அதிகரித்து கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் மற்ற எல்லா ராசிக்காரர்களை விட பெரிய அளவிலான யோகங்களை மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் வாரி வழங்குகிறார். சனி பகவான் சிரமங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய இடங்களாக கருதப்படுவது ஜென்மசனி ஏழரை சனி விரயசனி பாதசனி அர்த்தாஷ்டமசனி கண்டசனி அஷ்டமசனி போன்ற இடங்களில்தான் பல்வேறு விதமான அதிக அளவிலான பாதிப்புகளை கொடுப்பார். அதுபோன்ற எந்த இடத்திலும் தற்போது சனி பகவான் பயணிக்கவில்லை. அவர் லாபஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் யோகங்களும் உருவாகியுள்ள காலகட்டமாகத்தான் சனியின் வக்ரகாலகட்டம் கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைவதற்கான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சனி லாபஸ்தானத்திற்குள் வக்ரம் பெற்றிருப்பதால் பல்வேறு விதங்களான பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் நல்லபல வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. சனி 3, 6, 11 போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளிக் கொடுப்பார். அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கிறார் சனி. அதேபோன்று 5, 9, 10 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது நடுநிலையான பலன்களை கொடுப்பார். எனவே இந்த காலகட்டத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் சனியின் அமைப்பு காரணமாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறைகள் நெருக்கடிகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது. உங்களுடைய வருமானங்களை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்லபல வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். இதுவரையில் நீங்கள் எதை பெற வேண்டுமானாலும் போராடி பெறவேண்டிய சூழ்நிலை இருந்தது. உங்களுக்கு நல்ல மாறுதல்கள் கிடைத்து உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே நீங்கள் நினைத்தது அனைத்தையும் எளிதாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த சனி வக்ரகாலகட்டத்தில் உருவாகியுள்ளது. மேலும் இந்த காலகட்டத்தில் 9 கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்.
எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றங்கள் மிகவும் பலமாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் நடுநிலை தவறாத நீதிகாரகனாக நியாயமானவராக செயல்படக்கூடிய சனிபகவான் கொடுப்பதாக இருந்தாலும் சரி கெடுப்பதாக இருந்தாலும் சரி தன்னிகரற்ற செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடியவராக சனி இருக்கிறார். நீங்கள் செய்த பாவபுண்ணியங்களை கணக்கிட்டு அதன் அடிப்படையில்தான் தீமை தருவதாக இருந்தாலும் நன்மைகளை கொடுப்பதாக இருந்தாலும் கொடுப்பார். எனவே நீங்கள் இந்த வக்ரசனி காலகட்டத்தில் என்ன நடந்துவிடுமோ ஏது நடந்துவிடுமோ என்று அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. சனி பகவான் இந்த காலகட்டத்தில் லாபத்தில் ஆட்சிபலம் பெற்று வக்ரம் பெற்றிருப்பதால் தாமாகவே நடக்கக்கூடிய நல்லபல விஷயங்களை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வலுவாக கிடைக்கிறது. மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் சனி பகவானுடைய சிறப்பு பார்வைகள் மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்மராசி 5ஆம் இடம் 8ஆம் இடம் போன்றவற்றில் பலமாக பதிகிறது. இந்த காலகட்டத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனிபகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் தைரியஸ்தான பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார். 3ஆம் பார்வை மிகவும் வலுவாக ஜென்மத்திற்கு கிடைப்பதால் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் உயர்வதற்கான யோகங்கள் உள்ளது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாகும் என்பது மட்டுமில்லாமல் எந்த காரியத்தை நீங்கள் மேற்கொண்டாலும் தைரியத்துடனும் சுறுசுறுப்புடனும் அதிவிரைவாக அந்த காரியத்தை செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சுபிட்சங்களும் மகிழ்ச்சிகளும் ஆனந்தங்களும் நிறைந்து பெறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது. இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டம் முழுவதுமே சுமார் 4½ மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு. அதன் பிறகு லாபஸ்தானத்திற்கு உள்ளேயே நேர்கதிக்கு சனி வருவார். சனி பகவானுடைய இந்த வக்ரசனி பெயர்ச்சி காலகட்டத்தில் பல அதிரடியான பிரம்மாண்டமான மாற்றங்கள் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில் ராஜயோகங்கள் நிறைந்து பணமழை பொழியக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கிறது. குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட மேலும் பல சுபவிசேஷங்கள் நடத்துவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பதை சனியின் வக்ரநிலை உள்பட பல கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன. பல்வேறு விதங்களான தாமதங்கள் தடைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். சிலருக்கு புதிய இடம் வாங்கி அந்த புதிய இடத்தில் புதிய வீடு கட்டி சொந்த வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் செய்து குடியேறுவதற்கான யோகங்கள் கிடைக்கும். சனி வக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் பல அதிரடியான மாற்றங்கள் மிகவும் பலமாக கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உடலில் இதுவரையிலிருந்து வந்த தீராத நோய்கள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். சனி லாபஸ்தானத்திற்குள் வக்ரம் பெற்றிருப்பதால் உத்தியோகத்தில் பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் கிடைக்கும். உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் அனைத்தும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே நிறைந்து கிடைக்கும். பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் எளிதாக கிடைக்கும். வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனிபகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையால் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார். அஷ்டமஸ்தானத்தை சனிபகவான் பார்ப்பதால் கண்டிப்பாக உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலுமிருந்து வந்த பல தடைகள் தொல்லைகள் தொந்தரவுகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் பல நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய பணிக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அலுவலக சூழ்நிலைகள் மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய விதத்தில் சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு வலுவாக கிடைக்கும். எனவே நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் உற்சாகம் ஏற்படும். மேலும் புதிய வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது. மனதிற்கு பிடித்த வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்பட மிக அருமையான சிறப்பான பலன்களை ஆட்சிபலம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனிபகவான் அள்ளிக் கொடுக்கிறார் என்பதை தெளிவாக சனி எடுத்துக்காட்டுகிறார். இந்த காலகட்டத்தில் ஆட்சிபலம் பெற்று வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனிபகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் சப்தம பார்வையால் ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார். தொழில்துறை வியாபாரத்துறையில் அச்சமின்றி பல அதிரடியான பணிகளை மேற்கொள்வதற்கான யோகங்களை இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார். லாபங்கள் பெருமளவில் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் பணப்பிரச்சனைகள் இல்லாமல் பணவரவு அதிகரித்து பணப்புழக்கங்கள் மேலோங்கி பொருளாதார நிலை உயரும். மேலும் நிதி நிறுவனங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கக்கூடிய யோகங்களை சனிபகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். புதிய முதலீடுகள் மற்றும் விஸ்தரிப்பு திட்டங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். கலைத்துறை ரீதியான விஷயங்கள் சனியின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆதிக்கத்தில் இருந்தாலும் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள் கலைத்துறையில் நிறைந்து கிடைக்கிறது.
உங்களுடைய தயாரிப்புகளுக்கு லாபங்களும் செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். பல்வேறு வகையான அதிரடியான சிறப்பான மாற்றங்களும் முன்னேற்ற யோகங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்தவிதமான சிரமங்களும் இருக்காது. கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். செவ்வாய் ஜென்மத்தில் ஆட்சி பலன் பெற்றிருக்கிறார். பின்பு சாதகமாக பயணிக்கப் போகிறார். எனவே விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு சார்ந்த விஷயங்களில் சனி வக்ரநிலை காரணமாகவும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறது. பரிகாரம்: சனிக்கிழமை விரதமிருந்து சனிபகவான் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது பெருமாளை வழிபடுங்கள்.